ஹலோ வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் பிரகாஷ். இப்போ எம்ஆர் பிரகாஷ் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா, அது இப்போ கொஞ்சம் மெருகேறி இருக்குது. என்ன மெருகேறி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஹீலிங் தெரப்பியும் நான் பண்ணுறேன். அதுக்கு உண்டான பயிற்சியை நான் எடுத்திருக்கேன். எடுத்து அதுக்கு தீட்சை வாங்கி அதுக்குண்டான முயற்சி செய்து அதுக்குண்டான நாள் எடுத்து அது முழு பயிற்சி எடுத்து காலையிலையும் அதிகாலையிலையும் மாலையிலையும் அதுக்குண்டான பயிற்சிகள் செய்து நான் ஹீலிங் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். என்னையை நான் வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் உடல்நலம் பாதித்து மனநலம் பாதித்து மிக கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எல்லா விதமான நோய்களையும் இந்த ஹீலிங் முறைப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால அதை நான் கற்றுட்ருக்கேன். இப்போது நான் ஹீலிங் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க படிப்படியாக குணம் பெறுவதை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அவங்க அதை உணர முடியும். அதனால் அந்த ஹீலிங் தெரப்பியை நான் கற்றுக்கிட்டு இப்போ நான் பயிற்சி முடிச்சுட்டு என்னுடைய குருநாதர்கிட்ட நான் ஹீலிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நான் அதை இப்போ பண்ணக்கூடிய தகுதியை நான் பெற்றுட்டேன். அதனால் இனிமேல் யாருக்கு உடல்நல பாதிப்பாக இருந்தாலும் சரி, மனநல பாதிப்பாக இருந்தாலும் சரி, எந்த பாதிப்பாக இருந்தாலும் என்னால் ஹீலிங் கொடுக்க முடியும். ஹீலிங் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பணம் பெறாத நம்ம இப்போ கண் கூட பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதனால் இனிமேல் நான் உங்கள் ஹீலர் எம்ஆர் பிரகாஷ் அப்படி சொல்ல முடியும். என்னால் என்கிட்ட யாரெல்லாம் குணம் பெறணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அந்த சில விஷயங்கள்லேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அது அவங்க என்கிட்ட ஹீலிங் பண்ணிக்கலாம். ஹீலிங் பண்ணிக்கும் போது அவங்க குணம் பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சில விஷயங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஹீலிங் எப்படின்னா, மதம் சார்ந்தது அல்ல. கண்டிப்பாக இது மதம் சார்ந்தது அல்ல. இந்த பிரபஞ்ச சக்தியும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆரா என்கிற ஒரு சக்தியும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது அவங்க குணமடைகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஹீலிங் கிடைக்குது, அந்த ஆறாவுடைய சக்தி கிடைக்குது, பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது அவங்க குணம் பெறுறாங்க, உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் அடையுது. அப்போ அவங்க மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட ஹீலிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதை, நீங்கள் சந்திக்கக்கூடியதை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இதுக்கு ஒன்றுக்கும் சின்ன சின்ன கட்டணங்கள் இருக்குது. இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. இதனால் உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது. நான் யாருக்கு வேணாலும் இப்போது ஹீலிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகுதியை எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால இது நான் செய்ய முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் மூலமாக நீங்கள் குணம் பெறவில்லை, அதுதான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு கருவி. உங்களை குணப்படுத்துறதுக்கு அந்த இறை சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி, ஆரா சக்தி இடையில் நான் ஒரு கருவி, அவ்வளோதான். என்னால் நீங்கள் குணம் பெறவில்லை. அந்த இறை சக்தி, அந்த ஆரா சக்தி, பிரபஞ்ச சக்தி சேர்ந்து தான் உங்களை குணப்படுத்துது. நான் இடையில ஒரு கருவியாக மட்டும்தான் செயல்படுவேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டேன், அதை எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு செய்யணும்னு நான் ஆசைப்படுவேன். நீங்கள் கண்டிப்பாக இதில் உங்களை நீங்கள் பெறுவதற்கு, எல்லா விஷயத்திலிருந்தும் மீண்டு வருவதற்கு நீங்கள் இதை என்னை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.